அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகிழ்த்தனரும் கனியே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்தனரும் கனியே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே. தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே. சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே. தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே. சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தைய குபதியர் மூத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி. செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி. சிந்தும் கலை வடிவேன் சீர்த்த கடற்கோளின் நந்தா கதிரொளியே. நடகத்து பண்ணியலே நந்தா கதிரொளியே. நடகத்து பண்ணியலே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே. வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே. வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே. தமிழ்நாட்டிலே அல்லது உலக அளவிலே தமிழ் குமுகத்திலே தமிழர் குமுகத்திலே தமிழ் சமுதாயத்திலே ஒரு 3 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்கள் நடைமுறையில் இருக்கின்றன. அதில் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருக்கிற நீராறும் கடலுடுத்த என்கிற பாடலிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஐயா மீனாட்சி சுந்தரனார் எழுதினது. இன்னொன்று நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாட்டு, அங்கே இருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மான் புகழ் நீயே என் தமிழ்த்தாயே. அருமையான பாடல். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இந்த 2 பாடலும் ஓரளவுக்கு தெரிந்த பாடல். ஏன்னா இந்த பாடல் கொஞ்சம் சிதைக்கப்பட்டிருந்தாலும் இருக்குது. அரசில் பள்ளிகளில் நிறுவனங்களில் இருக்குது. தனியார் நிறுவனம் அரசு நிறுவனங்கள். அதே போல் பாண்டிச்சேரியில் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கு. ஆனால் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நாம் பல ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடையதை இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இந்த பாடல் ஒரு பகுதி மட்டும் வந்திருக்கு. அதுவரை மகிழ்ச்சி. அப்போது நாம் போடுகிற விதைகள் முளைக்கும், அது கிளைக்கும், தழைக்கும், பெருமரமாய் மாறும், பெருந்தோப்பாய் ஆகும். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க
இருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் வையம் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் வையம் வாழ வேண்டும். என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈதிடென்ற போதவர்க்கில்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய்நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் சீ என்று பேய் என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும், இறையாம் நீ என்றும் என்னை விடா நிலையும், நான் என்றும் உள் நினைவரா நெறியும், திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்காளாக்குவாய். திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்காளாக்குவாய். கொண்ட விரதம் நின்னடியலால் பிறர் தம்மை நாடாமை ஆகும். இந்த நல்விரதமாம் கனியை இன்மையனும் ஒரு துட்ட நாய் வந்து கௌவி அந்தோ, தான் கொண்டு போவதினி என் செய்வேன் என் செய்வேன் தளராமை என்னும் ஒரு கை தடி கொண்டடிக்கவோ வலியிலேன் சிறியனேன் தன்முகம் பார்த்தருளுவார். வான் கொண்ட தெள்ளமுதவாரியே மிகு கருணை மழையே மழை கொண்டலே வள்ளலே என் இரு கண்மணியே என் இன்பமே மயிலேறு மாணிக்கமே. வள்ளலே என் இரு கண்மணியே என் இன்பமே மயிலேறு மாணிக்கமே. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒருவரை இது வள்ளலார் யாமறிந்த தமிழர் வரலாற்றிலே, தமிழ் சித்தர் வரலாற்றிலே இறுதியான சித்தர் வள்ளலார் ஐயாவுடைய பாடல். முன்னர் இருந்தவர் முத்தமிழ்நாடென முழக்கியது இதைத்தானே, பெரும் மன்னர் எல்லாம் உயிர் மானம் கொண்டே புகழ் மணந்ததி நிலந்தானே. முன்னர் இருந்தவர் முத்தமிழ்நாடென முழக்கியது இதைத்தானே, பெரும் மன்னர் எல்லாம் உயிர் மானம் கொண்டே புகழ் மணந்ததி நிலந்தானே. கண்ணல் இளந்தமை கண்ணென கொண்டவர் காத்ததின் மொழிதானே, கண்ணல் இளந்தமிழ் கண்ணென கொண்டவர் காத்ததி மொழிதானே. பல இன்னல் வளைத்திட இகழ்வதும் இதைத்தானே, பல இன்னல் வளைத்திட இகழ்வதும் இதைத்தானே.
முன்னை இருந்தவர் முரசொலி பனிமலை முகட்டில் ஒலித்ததில்லையோ? இங்கு முன்னிய மரக்கலம் அணிமணி உலகம் முழுதும் இறைத்ததில்லையோ? முன்னை இருந்தவர் முரசொலி பனிமலை முகட்டில் ஒலித்ததில்லையோ? இங்கு முன்னிய மரக்கலம் அணிமணி உலகம் முழுதும் இறைத்ததில்லையோ? அன்னை ஒருத்தி மரத்தி என்று நம்மை ஆர்க்கவை பெற்றெடுத்தாள். அன்னை ஒருத்தி தமிழச்சி அன்று தாக்கமல் பெற்றெடுத்தாள். அன்னை ஒருத்தி மரத்தி என்று நம்மை ஆர்க்கவை பெற்றெடுத்தாள். இளங்கண்ணி நருந்தமிழ் கண்ணி நருந்தமிழ் காத்திடுவீர் மரவி. இளங்கண்ணி நருந்தமிழ் கண்ணி நருந்தமிழ் காத்திடுவீர் மரவி. குன்றினை தோழென கொள்கை உயிரென கூறியதார் தமிழா. போர் குன்றிற்புறமுதுகிட்ட முகத்தினில் முகம்பட விழித்தவர் யார்? குன்றினை தோழென கொள்கை உயிரென கூறியதார் தமிழா. போர் குன்றிற்புறமுதுகிட்ட முகத்தினில் முகம்பட விழித்தவர் யார்? சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனுளான் அனுப்பு. சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனுள்ளான் அனுப்பு. அவன் நின்று பட்டானெனின் நின்னுயிர் அனுப்பென நிகழ்த்தியதார் தமிழா. அவனும் நின்று பட்டானெனின் நின்னுயிர் அனுப்பென நிகழ்த்தியதார் தமிழா. கூட்டுக்குள் எத்தனை நாள் உயிர் தங்கிடும் கூட வருவதவை காண். தமிழ்நாட்டுக்குழைத்திட நாட்டுக்குழைத்திட நாட்டமில்லார் எவரே. கூட்டுக்குள் எத்தனை நாள் உயிர் தங்கிடும் கூட வருவதவை காண். தமிழ்நாட்டுக்குழைத்திட நாட்டுக்குழைத்திட நாட்டமில்லார் எவரே. வீட்டுக்கோராய் வர வீட்டுக்கோராய் வர வேண்டுகின்றோம் மரவி. வீட்டுக்கோராய் வர வீட்டுக்கோராய் வர வேண்டுகின்றோம் மரவி. சிறை கூட்டுக்கென்றும் சுடுகாட்டுக்கென்றும் மரக்கழலணி பெறுவோமே. சிறை கூட்டுக்கென்றும் சுடுகாட்டுக்கென்றும் மரக்கழலணி பெறுவோமே. அற்றை தமிழ் குலம் அற்றை தமிழ் குலம் ஆண்ட தமிழ் குலமே. மொழி பற்றை இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெறுந்தனையே. அற்றை தமிழ் குலம் அற்றை தமிழ் குலம் ஆண்ட தமிழ் குலமே. மொழி பற்றை இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெறுந்தனையே. ஒற்றை தனியவனாயினும் தமிழ் மகன் உளம் குன்றிடுவானோ? ஒற்றை தனியவனாயினும் தமிழ் மகன் உளம் குன்றிடுவானோ? தன்னை பெற்றெடுத்தாள் தமிழ் தாயனின் அவள்படும் பீழை பொறுப்பானோ? தன்னை பெற்றெடுத்தாள் தமிழ் தாயனின் அவள்படும் பீழை பொறுப்பானோ? முன்னை இருந்தவர் முரசொலி பனிமலை முகத்தில் ஒலித்ததில்லையோ? எங்கு முன்னிய மரக்கலம் அணிமணி உலகம் முழுதும் இறைத்ததில்லையோ? முன்னை இருந்தவர் முரசொலி பனிமலை முகத்தில் ஒலித்ததில்லையோ? இங்கு முன்னிய மரக்கலம் அணிமணி உலகம் முழுதும் இறைத்ததில்லையோ? அன்னை ஒருத்தி மரத்தி என்றோ நம்மை ஆர்க்கவள் பெற்றெடுத்தார். அன்னை ஒருத்தி மரத்தி என்றோ நம்மை ஆர்க்கவள் பெற்றெடுத்தாள். இளங்கண்ணி நருந்தமிழ் கண்ணி நருந்தமிழ் காத்திடுவீர் மரவீர். இளம் கண்ணி நருந்தமிழ் கண்ணி நருந்தமிழ் காத்திடுவீர் மரவீர். நன்றி. நியூஸ் அரிசி வாழ் தமிழ் உறவோரே, எம்முடைய தமிழ் உணர்வை, மாந்த உணர்வை உம்மோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு தொடர்ந்து நன்றி சொல்ல வேண்டும் என்பது ஒரு கடமை. அவ்வளவுதான். தமிழர்களுக்கு இடையில் நமக்குள்ள என்ன போய் நன்றி சொல்வது? ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இது எங்கள் கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிற அண்ணன், கீபோர்டு எனப்படுகின்ற அந்த மின்விசை பலகையை வாசிக்கிற அண்ணன் ரத்தனனும் நானும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு நிகழ்ச்சியில். இரவு 12:45 இந்த செய்தி
நியூ ஜெர்சியிலேருந்து சசிகுமார்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், என்ன பாருன்னா அமெரிக்காவிலேருந்து அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் எப்படியோ நம்மளை பற்றி கேள்விப்பட்டு செய்தி அனுப்பியிருக்காருன்னு. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணனும் வருவாருன்னு அவரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. அதற்காக சசிகுமார் ஐயாவுக்கும் வள்ளலார் தமிழ்ப்பள்ளி நியூ ஜெர்சிக்கும் ஈரோடை சமர்ப்பாவின் சார்பில், தமிழரின் சார்பில், தமிழ்நாட்டின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள், இசைத்தமிழ் வணக்கமும். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். கன்னியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் பொழிலிடை வண்டின் ஒலியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் பொழிலிடை வண்டின் ஒலியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விழைகுவனேனும் தமிழும் ஆணும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். விழைகுவனேனும் தமிழும் ஆணும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். கன்னியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பயிலுறு அண்ணன் தம்பி அக்கம் பக்க துறவின் முறையார் தயை மிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை. பயிலுறு அண்ணன் தம்பி அக்கம் பக்க துறவின் முறையார் தயை மிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை. உயிர் போல் பேசிடும் அணையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை. உயிர் போல் பேசிடும் அணையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை. அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர். அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர். கன்னியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் நீலச்சுடர் மணிவானம் ஆங்கே நிறைய குளிர்வன் நிலவாம். காலை பரிதியின் உதயம் ஆங்கே கடல் மேலெல்லாம் ஒளியாம். நீலச்சுடர் மணிவானம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம். காலை பரிதியின் உதயம் ஆங்கே கடல் மேலெல்லாம் ஒளியாம். மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி. மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி. மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ. மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ. கன்னியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் சென்னல்
மாற்றிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும், செந்நெல் மாற்றிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும், தன்னிகர் தானிய முத்திரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும், தன்னிகர் தானிய முத்திரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும், நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம், நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம், உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, உயிரை அறிவை கொடுப்பது தமிழே, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. தமிழ் என்பது உலகில் தமிழும் மனிதமும், தமிழும் உயிர் நேயமும் இரவும் பகலும் போன்றது. ஒளியும் அதனுடைய சுடரும் போன்றது. செயற்கையாக சொல்லணும்னா ஒரு தாளின் இரு பக்கம் போன்றது, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. தமிழையும் மனிதத்தையும் பிரிக்கவே முடியாது. உலகில் மனிதம் இருக்கிற வரை தமிழ் இருக்கும். எனவே நியூ ஜெர்சியில் இருக்கின்ற ஐயா சசிகுமார் அவர்கள் உங்களோடு எங்களுடைய இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நியூ ஜெர்சி வாழ் தமிழர்கள், தமிழ் உறவோர் அனைவருக்கும் இந்த வள்ளலார் தமிழ் பள்ளி என்கிற ஒரு பள்ளியை தொடங்க வேண்டும் என்று ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே 5 ஆண்டுகளுக்கு முன்பே இதை தொடங்கியிருக்கின்றனர் என்றால் அதற்கு முன்பாக எத்தனை ஆண்டுகள் இதற்காக கனவு கண்டிருப்பார்கள் அந்த நியூ ஜெர்சியில் வாழ்கின்ற தமிழர்கள். அந்த கனவு இன்றைக்கு 4-5 ஆண்டுகளாக நனவாகி இருக்கிறது. உலகில் நாம் எங்கு சென்றாலும் அந்த மண்ணோடும் அந்த மக்களோடும் அந்த மொழியோடும் அந்த பண்பாட்டோடும் அந்த மரபோடும் ஒன்றிணைந்து வாழ்கிற மரபு நம்முடைய மரபு. ஆனால் எதற்காகவும் எங்கு சென்றாலும் தனது தாய்மொழிக்காக எதையும் இழக்க துணிகிற, எதையும் செய்ய துணிகிற மரபும் நம்முடைய மரபு தான். உலகில் வேற எந்த மொழிக்காரனுக்காவது இவ்வளவு ஒரு ஆழ் மனதிலே அவனுடைய மரபணுவின் அடிப்பகுதி வரை அவனுடைய மொழி ஊடுருவி இருக்குமா தெரியவில்லை. தமிழ் அப்படித்தான் ஊடுருவி இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளாய் ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் மொழி இலக்கியம் இதிலே மிக உண்டு. இதை மறுப்பவர் இங்கே எவர் உண்டு? உலகின் 1000 மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி. தமிழ் மொழி எம் உயிர் மொழி. தமிழா அட தமிழா, இதை தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் அறிந்தும் அறியாமல் இருப்பதுவோ தமிழ் வழியில் படிக்காமல் தமிழை மதிக்காமல் நாமே தமிழை அழிப்பதுவோ, நாமே தமிழை மறைப்பதுவோ, நாமே தமிழை மறப்பதுவோ. தொல்காப்பியமும் திருக்குறளும் சிலப்பதிகாரம் சிந்தாமணியும் ஒரு வரி இருவரி திருவரியாய் வாழும் நெறி சொன்ன தமிழ் மொழி. மாப்பலா வாழை முக்கணியாம் இயல் இசை நாடக முத்தமிழாம் அறம் பொருள் இன்பம் முப்பாலாம் சேரச்சோழ பாண்டியர் மூவேந்தர் நாலடியார் ஐந்திரம் அறுசுவை ஏழிசை நாமரை 5 அறுசுவை 7 இசை 8 தொகை 10 பாட்டும் 11 வகை கூத்துகளும் 12 திருமுறைகளும் 18 மேல் கணக்குகளும் இன்னா 40 இனியவை 40 கார் 40 களபடி 40 5 50 ஏர் 70 அக 400 புற 400 ஐங்குறு 100 எத்தனை இலக்கியங்கள் அவை அத்தனையும் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி, நம் உயிர் மொழி. தமிழா
அட தமிழா, இதை தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் அறிந்தும் அறியாமல் இருப்பதுவோ, தமிழ் வழியில் படிக்காமல் தமிழை மதிக்காமல் நாமே தமிழை அழிப்பதுவோ, நாமே தமிழை மறைப்பதுவோ, நாமே தமிழை மறப்பதுவோ. வேகனும் குமணனும் காரியும் பாரியும், வேகனும் குமணனும் பேசிய மொழி, வல்வில் ஓரி வளர்த்த மொழி, காரியும் பாரியும் காத்த மொழி. ஔவையாரும் அதிகமானும் நிலந்தரு திருவீர் பாண்டியனும், கரிகார் சோழ பெருவளத்தானும் சேரன் செங்குட்டுவனும், இளங்கோவடிகளும் இசைத்த மொழி தமிழ் மொழி, நம் உயிர் மொழி. ஜோசப் எனும் வெளிநாட்டானை வீரமா முனிவனாக்கிய மொழி, பேதாச்சலம் என்னும் பெருமகனாரை மறை மலை அடிகளாக்கிய மொழி, தேவனேய பாவாணர் தேடி தேடி ஆய்ந்த மொழி, பாட்டுக்கு வேந்தன் வேந்தனின் பாடல்களுக்கு உயிர் தந்த மொழி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உடலோடு உயிராய் உறைந்த மொழி தமிழ் மொழி, நம் உயிர் மொழி. தமிழா, அட தமிழா, இதை தெரிந்து புரிந்து அறிந்து உணர்ந்து தெளிந்து தமிழை பயில்வோம், தெளிந்த தமிழை பயில்வோம், தெளிந்து தமிழை பயில்வோம், தெளிந்த தமிழை பயில்வோம். இந்த பாடல் கடந்த 2017 ஜல்லிக்கட்டு எனப்படுகின்ற ஏறு தழுவுதல் போராட்டத்தின் பொழுது ஈரோடையில் வள்ளலார் புத்தக நிலையம் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிற அண்ணன் மணிகண்டன் அவர்களும் அடியேனும் அமர்ந்து உருவாக்கிய பாடல் இது. தமிழா, நீ பேசுவது தமிழா, அட தமிழா, நீ பேசுவது தமிழா. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடாம் தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னடாம் தந்தையை டாடி என்றழைத்தாய். இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா, அட தமிழா, நீ பேசுவது தமிழா. உறவை லவ் வென்றாய் உதவாத சேர்க்கை, பொய்வென்றாய் மனைவியை பார்வுந்தன் போக்கை. உறவை லவ் வென்றாய் உதவாத சேர்க்கை, பொய்வென்றாய் மனைவியை பார்வுந்தன் போக்கை. இரவை நைட்டென்றாய் விடியாதும் வாழ்க்கை, இரவை நைட்டென்றாய் விடியாதும் வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறினாக்கை. தமிழா, அட தமிழா, நீ பேசுவது தமிழா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா.
கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோலத்தமிழ் மொழியை ஆங்கிலம் என்பதா, கண்டவரை எல்லாம் நீ சார் என்று சொல்வதா, கண்டவரை எல்லாம் நீ சார் என்று சொல்வதா, கண்முன்னே தமிழ் மொழி நலிவது நல்லதா, தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்பார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்பார் என்ன தம்பி ஃபைட்டா, வண்டிக்காரர் கேட்பார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்பார் என்ன தம்பி ஃபைட்டா, தொண்டுக்காரர் கேட்பார் கூட்டம் லேட்டா, தொண்டுக்காரர் கேட்பார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால் தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா. பாட்டனின் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, பாட்டனின் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா, அட வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா, தமிழா அட தமிழா நீ பேசுவது தமிழா, நான் பேசுவது தமிழா, நாம் பேசுவது தமிழா. தமிழை தமிழாய் பேச வேண்டும், தமிழன் தமிழால் பேச வேண்டும். இயன்ற வகையினால் எல்லாம் இருக்கும் தமிழை கொண்டு இழந்த நுண்ணறிவியல் தமிழை மீட்க வேண்டும். அதற்கான முயற்சியில் தொடர்ந்து தமிழ் குமுகம் ஈடுபட்டு கொண்டே இருக்கு. அது காலங்காலமாக 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியம் என்றாலும் சரி, ஒரு 2500-3000 ஆண்டுகளுக்கு முந்தைய திருக்குறள் என்றாலும் சரி, சங்க இலக்கியங்கள் என்றாலும் சரி, சிலப்பதிகாரம் என்றாலும் சரி, இவை அனைத்துமே நமது மொழியை, அதனுடைய நுண்ணறிவியலை, அதனுடைய மரபு அணுவிலே கலந்து கிடக்கிற நுண்ணிய உணர்வை, பாரதிதாசன் சொல்வான், அறிவு உணர்வு ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பான் பாவேந்தன் பாரதிதாசன். அவன் சொல்கிறான், அறிவு என்பது பருப்பொருள் பற்றியது, பெரிய பொருட்களை பற்றியது. அறிவு என்பது பருப்பொருள், பொருண்மை பற்றியது. உணர்வு என்பது நுண்மை, நுண்பொருட்கள் பற்றியது என்று சொல்கிறான். மஞ்சு பெரட்டா நெஞ்சுக்குள்ள நனவு பெரட்டுது, ஊரும் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. மஞ்சு பெரட்டா நெஞ்சுக்குள்ள நனவு பெரட்டுது, ஊர்வன் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது.
கஞ்சிப்பான தூக்கும் போது போட்டு உடைச்சதும், சொத்து கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும், ஒரு ஊனாங்கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும், மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. கொல்ல வச்ச தொம்போட்டு கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு, குட்டிக்கரணம் போட்டு கிட்டு, கொல்ல வச்ச தொம்போட்டு கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு, குட்டிக்கரணம் போட்டு கிட்டு, வயவரப்புல நண்ட புடிச்சு சுட்டு தின்னதும், வயவரப்புல நண்ட புடிச்சு சுட்டு தின்னதும், நாங்க குட்டியாட ஆட்டு மடியில பால் குடிச்சதும், நான் குட்டி ஆடா ஆட்டு மடியில பால் குடிச்சதும், மச்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள கனவு விரட்டுது, ஊர்வந்தாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. எருமக்கடா முதுகுல குந்தி ஆட்டம் போட்டதும், அந்த மாங்கா மரத்தோப்புக்குள்ள மறைஞ்சு போனதும், எருமக்கடா முதுகுல குந்தி ஆட்டம் போட்டதும், அந்த மாங்கா மரத்தோப்புக்குள்ள மறைஞ்சு போனதும், கம்பம் பூட்ட கையில தச்சு ஊதி தின்னதும், கம்பம் பூட்ட கையில தச்சு ஊதி தின்னதும், அந்த சொக்கப்பன நொங்க வெட்டி நோண்டி தின்னதும், அந்த சொக்க பண நொங்க வெட்டி நோண்டி தின்னதும், மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர்வன் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. ஐயனாறு சாமிய போல பாட்டு பாடி ஆட்டம் போட்டோம், அடுப்பு கரிய தேச்சு புலி வேசங்கூட சேர்ந்து போட்டோம், ஐயனாறு சாமிய போல பாட்டு பாடி ஆட்டம் போட்டோம், அடுப்பு கரிய தேச்சு புலி வேசங்கூட சேர்ந்து போட்டோம், மாமே ஊரு போய் நாங்க மாடு பிடிச்சதும், மாமே ஊரு போய் நாங்க மாடு பிடிச்சதும், அங்க மஞ்ச தண்ணி மேல ஊத்தி வேட்டி நனைஞ்சதும், அங்க மஞ்ச தண்ணி மேல ஊத்தி வேட்டி நனைஞ்சதும், மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர்வன் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. மாடு மேய்ச்ச பொட்டல் காடு அடிச்சு ஆட்டும் கிட்டி புள்ளு, கடலை காட்டு காணாங்குருவி கபடி ஆடும் கம்மாக்கர, மாடு மேய்ச்ச பொட்டல் காடு அடிச்சு ஆடும் கிட்டி புள்ளு, கடலை காட்டு காணாங்குருவி கபடி ஆடும் கம்மாக்கர, பொழப்பு தேடி நானும் தானே பட்டணம் போயிட்டேன், பொழப்பு தேடி நானும் தானே பட்டணம் போயிட்டேன், இந்த
மண்ண போல உன்னையும் தானே நினைச்சு வாடுறேன். தமிழ் மண்ண போல உன்னையும் தான் நினைச்சு வாடுறேன். மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது. ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. கஞ்சி கூண்டது கும்போது போட்டு வட்டச்சதும் ஒரு நான் கொட்டி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும். மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது. ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. இப்படி நம் முந்தைய தலைமுறை வாழ்ந்தோம். ஆனால் நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டிலே கூட, தமிழ் குமுகத்திலே கூட இப்படிப்பட்ட சூழல்கள், செயல்கள் வாய்க்கவில்லை என்பது உண்மை. அந்த உவகை நிறைந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் கடப்பாடு இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர் மத்தியில் மட்டுமல்ல, உலகத் தமிழர் நடுவிலும் மையத்திலும் உருவாகி இருக்கிறது என்பதனை உணர்ந்து செயல்படுகின்ற நியூசர்சி வள்ளலார் தமிழ் பள்ளிக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடர்கிறோம். தொடர்ந்து இந்த சங்க இலக்கிய பாடல்களை இசை பாடல்களாக செய்யணும் என்று இன்று கூட நம்முடைய சமர்ப்பா குழுவினுடைய மின்விசை பலகை, கீபோர்டு எனப்படுகின்ற மின்விசை பலகை கலைஞர் அண்ணன் ரத்னம் அவங்க பேசிட்டு வந்தாங்க. சங்க இலக்கியங்களெல்லாம் நம்ம இசை பாடலாக செய்யலாமா குமரன் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அவருக்கு கை கொடுத்தேன். செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அப்படி ஒரு முயற்சி அண்மை காலமாக. இது ஏற்கனவே இருக்கிற மெட்டுகள் தான். இந்த பாடல் கணியன் பூங்குன்றனுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பாடல். இது ஏற்கனவே இருக்கிற மெட்டு தான். இது கந்த சஷ்டி கவசம்னு சொல்லுவாங்க. 2 மெட்டில் இந்த பாடலையே பண்ணியிருக்கோம். இன்னொன்று கும்மி மெட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே. வாழ்தல் இனிதென்ன மகிழ்ந்தென்றும் இல்லமே முனிவின் இன்னாது என்றெல்லும் இல்லமே. வாழ்தல் இனிதென்ன மகிழ்ந்தென்றும் இல்லமே முனிவின் இன்னாது என்றெல்லும் இல்லமே. மின்னொடு வானம் தன் துளி தலையானாது கல் பொருதிறங்கும். மல்லல் பேர் யாற்று நீர் வழிபடும் துணைவோல் ஆறுயிர் முறை வழிபடும். மல்லல் பேர் யாற்று நீர் வழிபடும் துணைவோல் ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்த நம் ஆகலின் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்த நம் ஆகலின். மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலத நின்னும் இளமே. மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல்
இளமை சிந்தனையை பேசுகிற பாடலாக எனக்கு இந்த பாடல் தான் படும். இந்த கடைசி அடிகள், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிற சமத்துவத்தை பேசுகிற ஒரு பாடல். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஆய்வாளர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு 5000 ஆண்டுகள் வரைக்கும் முன்பாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட இதில் தான் வந்தோம். அதே பாடலை இன்னொரு மெட்டிலையும் பாடிட்டுருக்கோம். இது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஒரு கும்மி மெட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவரா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவரா. நோதலும் கணிதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவது அன்றே. வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. மின்னோடு வானம் தண்டுழி தலையானாது கல்புருதிரங்கும். மின்னோடு வானம் தண்டுழி தலையானாது கல்புருதிரங்கும். அல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் புனைபோலார் உயிர் முறை வழிபடும். அல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் புனைபோலார் உயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின். என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின். மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே. தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே. ஓடு தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே. தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே. தன்னன்னாதீனம் தன்னானே தன தன்னன்னாதீனம் தன்னானே. போடு யாதும் ஊரே அவர் கேளிர் தீதும் நன்றும் பிரதரபாரா. முதலும் கணிதலும் அவற்றோடு சாதலும் புதுவது அன்றே. வாழ்தலினிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. என்னோடு வானம் தண்டுழி தலையானாது கல்புருதிரங்கும். மல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் புனைபோலார் உயிர் முறை வழிபடும் என்பது பிறவோர் காட்சியை தெளிந்தனம் ஆகலின். மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. தன்னன்னாதீனம் தன்னானே. போடு தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்ன தன்னன்னாதீனம் தன்னானே. இப்படி பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக தொல்காப்பிய பாடல்களை ஆக்கணும் என்பது ஒரு நீண்ட நெடுநாள் ஆசை. பாயிரத்திலிருந்தே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி
புலம் தொகுத்தோனே போக்கொரு பணுவல் நிலந்தரு திருவிற் பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசார்க்கு அரில்தவத் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மல்கு நீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல்புகழ் நிறுத்த படிமையோனே என்கிற பாயிரத்திலிருந்து அகர முதல் நகர இருவாய் முப்பகுது என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே என்று தொடங்கி இறுதி வரைக்கும் அந்த பாடல்கள் அனைத்தையும் என்ற அளவுக்கு இசைப்பாடல்களாக மாற்றணும் என்கிற முயற்சியில் இருக்கும். குறிப்பாக பிறப்பியல், ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் எப்படி பிறக்குங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லும் தொல்காப்பியம். உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உருப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லுங்காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியான. என்ன சொல்லுது? உள்ளுக்குள்ளிருந்து வர்ற காத்துல ஒவ்வொரு எழுத்தும் எப்படி பிறக்குது அப்படிங்கிற வடிவத்தை தமிழ் மொழியால கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு எழுத்தும் அது தனித்தனியா சொல்லும். ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதை நாம உணர்ந்து அறிந்து படித்தோம்னா அது சொல்லும். அவ்வழி இந்த பாடல் சொல்லிட்டு சொல்லுது. அவ்வழி எப்படி? உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உருப்புற்றமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லுங்காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியான அவ்வழி பன்னீர் உயிரும் தன்னிலை திரியா மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும் அவைதாம் அ ஆ இரண்டு அங்காந்தியலும் இ ஏ ஐயனை இசைக்கும் அப்பால் ஐந்தும் அன்பல் முதல் நா விளிம்புறல் உடைய அவ்வென இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும் தத்தம் திரிபே சிறிய என்ப. இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். அதுல ககார ஞகாரம் முதல் நா அன்னம், சகார ஞகாரம் இடைநா அன்னம், டகார நகாரம் நுனினா அன்னம். இப்படி ஒவ்வொரு எழுத்தும் எப்படி பிறக்கும் என்பது முதல் கொண்டு அதனுடைய அளவு, மாத்திரை அளவு முதல் கொண்டு அத்தனையையும் தெளிவாக சொல்லுகிற தொல்காப்பியத்தை ஏதோ மொழிக்கான இலக்கணமாக பார்ப்பது மிக மிக ஒரு தவறான பார்வை. அண்மைக்கால தமிழருக்கு தமிழின் எழுத்துக்கள் எத்தனை, நெடுங்கணக்குனா என்ன, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, உயிரெழுத்துக்கள் எத்தனை, உயிர்மெய்கள் எத்தனை, உயிர்மெய் நெடில்கள் எத்தனை, உயிர்மெய் குரல்கள் எத்தனை, எதுவுமே புரியல. இது யாரை குறை சொல்றது என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அதை நாம சொல்லிக் கொடுப்போம் என்கிற முறையில் கச்சட்ட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம், கச்சட்ட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம், யரல வழல இடையினம் 18 எழுத்தின் இலக்கணம், யரல வழல இடையினம் 18 எழுத்தின் இலக்கணம், கச்சட்ட தபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம். ஐந்து குரில் 12 உயிர்களாம், முதல் இன்னு வரை 18 மெய்களாம், ஏழு நெடில் 5 குரில் 12 உயிர்களாம், முதல் இன்னு வரை 18 மெய்களாம், உயிரும் மெய்யும் ஒன்றோடொன்று புணர்ந்து பிறக்கும் நெடுங்கணக்காம், உயிரும் மெய்யும் ஒன்றோடொன்று புணர்ந்து பிறக்கும் நெடுங்கணக்காம், 3 புள்ளிகள் முக்கோணமாய் வைத்தால் அது ஆயுதமாம், 3 புள்ளிகள் முக்கோணமாய் வைத்தால் அது ஆயுதமாம், கச்சட்ட தப்பர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம், யரல வழல இடையினம் 18 எழுத்தின் இலக்கணம்.
உயிர்களுடன் 18 மெய்யும் புணர்வதால் 126 உயிர்மை நெடில்கள் பிறக்குமாம். 7 நெடில் உயிர்களுடன் 18 மெய்யும் புணர்வதால் 126 உயிர்மை நெடில்கள் பிறக்குமாம். 5 குரில் உயிர்களுடன் 18 மையம் புணர்வதால் 5 குரில் உயிர்களுடன் 18 மையம் புணர்வதால் மேலும் ஒரு 9 உயிர்மை குரில்கள் பிறக்குமாம். மேலும் ஒரு 90 எனப்படும் 9 உயிர்மை குரில்கள் பிறக்குமாம். கச்சட்ட பரவல்லினம் நங்கண்ண மன்ன மெல்லினம் யரள வழல இடையினம் 18 எழுத்தின் இலக்கணம். இலக்கணத்துக்கும் முந்தையதிலக்கியம் முதலிலக்கணத்துக்கும் முந்தையதிலக்கியம் என்பதை தெளிவாக உணர்த்துது இயங்கியல். இயற்கையின் உள்ளே இயங்கும் அணுவியல். இயற்கையின் உள்ளே இயங்கும் அணுவியல். தமிழ் இசை நாடகம் இயலிசை நாடகத்துக்கு மட்டும் இல்லைங்க உலக உயிரினங்கள் 5 பூதங்கள் அனைத்துக்கும் இலக்கணம் வகுத்த நூல் தாங்க தொல்பழம் தமிழரின் தொல்காப்பியங்க. தொல்பழம் தமிழரின் தொல்காப்பிய இலக்கணத்துக்கும் முந்தையதிலக்கியம். ஆயிரம் 10,000 12,000 15,000 ஆண்டுகள் முந்தையது தொல்காப்பியம் என்றே. 8,000 10,000 12,000 15,000 ஆண்டுகள் முந்தையது தொல்காப்பியம் என்று பற்பல ஆய்வாளர் சொல்லுகின்றனரே பேசுகின்றனரே எழுதி வைத்துள்ளனரே. எது எப்படி இருப்பினும் ஐயா கருணாமிருத சாகரம் என்னும் இசை ஆராய்ச்சி பெருநூலில் எது எப்படி இருப்பினும் ஐயா கருணாமிருத சாகரம் என்னும் இசை ஆராய்ச்சி பெருநூலில் 8,000 ஆண்டுகளுக்கும் முந்தையது தொல்காப்பியம் என்றும் 8,000 பாடல்களை கொண்டிருந்தது தொல்காப்பியம் என்றும்
சான்றுகள் காட்டி நிறுவியுள்ளார் ஆபிரகாம் பண்டிதர் ஐயா. சான்றுகளோடு நிறுவியுள்ளார் ஆபிரகாம் பண்டிதர் ஐயா. பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்பே இந்த பூவுலகில் இசைத்தமிழ்தான் இருந்தது. அது 2000 ஆண்டுகளுக்கும் முன்பு வரையிலும் தொடர்ந்தது. 1500 ஆண்டுகளுக்கும் முன்புதான் நம் இசைத்தமிழ் தமிழ் இசை என்று மாறியது. அதுவும் கடந்த 900 எனப்படுகின்ற 90 ஆண்டுகளில் கர்நாடக சங்கீதம் என்றாக்கப்பட்டது. கர்நாடக சங்கீதம் என்று ஆக்கப்பட்டது. அவ்வெனும் 7 உயிர் நெடில்களும் இசைத்தமிழின் வாய்ப்பாடு. குவல் குத்தம் கை கிளை கிளி உளை விளரி தாரம் எனும் 7ம் தமிழ் இசையின் வாய்ப்பாடு. சட்சமம் ரிசபம் காந்தாரம் பஞ்சமம் மத்திமம் தாரம் நிசாலம் எனும் 7ம் கர்நாடக சங்கீதத்துக்கு வாய்ப்பாடு. தமிழா தமிழை தமிழால் தாயாம் மீட்டிடவியலும் தமிழால் தனித்தமிழால் இசை தமிழை மீட்டிடுவோம். அதன் வழி முத்தமிழையும் இலக்கண பிழையற மீட்டிடுவோம். இருப்பதை கொண்டு இழந்ததை மீட்க இயன்ற வகையினால் எல்லாம் முயற்சி செய்தே வாழ்ந்திடுவோம். மாந்த வாழ்க்கைக்கும் இலக்கணம் உண்டு, மனித வாழ்க்கைக்கும் இலக்கணம் உண்டு. திருக்குறள் உண்டு, அறநெறி கண்டு தமிழ்நெறி நின்று வாழ்ந்திடுவோம். திருக்குறள் உண்டு, அறநெறி கண்டு தமிழ் வழி நின்று வாழ்ந்திடுவோம். தமிழை தமிழரை தமிழர் நிலத்தை உலக மாந்தத்தை காத்திடுவோம். தமிழை தமிழரை தமிழர் நிலத்தை உலக மாந்தத்தை காத்திடுவோம். இலக்கணத்துக்கும் முந்தைய இலக்கியம், இலக்கணத்துக்கும் முந்தைய இலக்கியம் என்பதை தெளிவாக உணர்த்துது இயங்கியல் இயற்கையின் உள்ளே. இயற்கையின் உள்ளே இயங்கும் நுண்ணணுவியல் தமிழ். தமிழ்